இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு ரகு? இத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்ன கனவுப்பா? அந்த ரியல் எஸ்டேட் காரி இடத்த விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால, ஆமா, அவன் நம்மள நாலாபுரமும் சிக்க வச்சு இந்த வீடே கையை விட்டு போற மாதிரி ஒரு கனவு. ஒரு வெடிய தள்ளி வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, சிவா, பத்மா, பார்வதி, மணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, அதனால நாங்க எதுக்கு ரோட்டுக்கு வரணும், சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்லாம் இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா அவங்க. இப்படி ஒரு கொடுமையான கனவு. அதான் ஒரே நெஞ்ச அடைக்கிற மாதிரி வந்துருச்சுமா. ஐயோ, இருங்க, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சிட்டேன் ஜானகி. இன்னைக்குமே நம்ம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல. ஆனா இந்த கனவு மனசுல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. கனவுல வந்தது நிஜத்துல வந்துருமோங்கிற ஒரு பயம். ஏங்க, சிவா உங்க தம்பியா இருந்தாலும் நீங்க வளர்த்த பிள்ளைங்க. என்னைக்கும் உங்க வார்த்தையை அவரு மீற மாட்டாரு. மணி அண்ணன் உங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. ஒரு குடும்பம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கோபதாபங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லையே. யாரும் உங்களை எதிர்த்து பேசணும், மரியாதை இல்லாம நடத்தணும்னு மனசால கூட நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. நடந்துடக்கூடாது.